சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பா, நீங்க பண்ண காரியத்தால வீட்ல எல்லாருமே உங்க மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. தப்பு பண்ணா மன்னிப்பு கேக்குறது தப்பு இல்லைன்னு நீங்க தானப்பா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கீங்க. அதனால தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காம நீங்க அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. சரிம்மா, நான் மன்னிப்பு கேட்கிறேன். இங்க பாருங்க, நான் உங்க அண்ணன் வளர்த்த பொண்ணுதான். அதுக்காக என் விஷயத்துல ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு இனிமே என் குடும்ப விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம். அருவி, ஒரு நிமிஷமா. நீ இதுவரைக்கும் உங்க அம்மாவை பார்க்கல. அதனாலதான் தாய் பாசம்னா என்னங்கிறது உனக்கு தெரியல. தாய் பாசம்னா என்னன்னு எனக்கும் தெரியும். அவங்க ஏன் என்னை விட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னைக்கு இருந்தாலும் என்னை தேடி வருவாங்க நான் நம்புறேன். அருவி, சங்கரி, அவ ஏதோ தெரியாம பேசிட்டு போறாமா. நீ வருத்தப்படாத. பெத்த அம்மா கிட்டயே நான் உங்க பொண்ணா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறா. இந்த வார்த்தையை கேட்டுட்டு நான் எப்படின்னு வருத்தப்படாம இருக்க முடியும்? என்ன ஒரு வாட்டி நிரபராதுன்னு நிரூபிச்சுட்டா அதுக்கப்புறம் எனக்கும் அவளுக்கும் எந்த உறவுமே இல்லாம போயிடுமா? சங்கரி, இதையெல்லாம் கேட்டு என்னால எப்படி வருத்தப்படாம இருக்க முடியும்? சங்கரி, அழாதீங்கம்மா. அருவிக்கு உண்மை தெரிய வரும்போது அவ இப்படி பேசினதுக்காக கட்டாயமா வருத்தப்படுவாமா. அழாதீங்கம்மா. யாரு சரஸ்வதி போன்ல? சம்பந்தி தாங்க பண்றாரு. போனை ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. நானும் அந்த மனுஷனை 4 கேள்வி கேட்கணும். இல்ல பேசு. இல்லைங்க, நான் சொல்றத கேளுங்க. எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேங்க. போன கொடு. ஐயோ, இங்க போன கொடு. என்னங்க? கொடு. என்னங்க, என்ன காரணம் சொல்லலாம்னு இப்ப போன் பண்ணிருக்கீங்க? நீங்க செய்யறதுல உங்களுக்கே நல்லா இருக்கா? சரஸ்வதி என் அண்ணன் பேச்ச கூட கேட்காம உங்களை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா நீங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டதாலதான் புகழையும் அருவியும் உங்களை நம்பி அனுப்பி வச்சோம். ஆனா நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? திருட்டுத்தனமா சிவசங்கரியா அங்க வர வச்சு அவளை புகழ ஆசீர்வாதம் பண்ண வச்சிருக்கீங்க. இதெல்லாம் என்ன நாடகங்க? எங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. சம்பந்தி, தயவு செஞ்சு நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. சிவசங்கரியை நான் வர சொன்னது உண்மைதான். ஆனா அதுல எந்த தப்பான நோக்கமும் இல்லை சம்பந்தி. சிவசங்கரி அருவி ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு கேட்டதுனால என்னால அதை தட்ட முடியல. அவ ஆசைப்பட்டு கேட்டா இப்படி நீங்க நாடகம் ஆடி அவளை அங்க வர வைப்பீங்களா? ஏங்க, என் பையனை ஆசீர்வாதம் பண்றதுக்கு அவ யாருங்க? அவ என்ன எங்களுக்கு உறவா? அவ உங்களுக்கு வேணா தங்கச்சியா இருக்கலாம். ஆனா என்னைக்குமே அவ எங்களுக்கு எதிரிதான். அவளுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீங்க பண்ற ஒவ்வொரு காரியமும் உங்க பொண்ணு அருவியோட வாழ்க்கையை தான் பாதிக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏங்க, சொன்னா கேட்க மாட்டீங்க. என்ன பேசுறீங்க நீங்க? நான் பேசுறேன். ஏங்க,
எதுக்குங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? இங்க எல்லாரும் என்னதான் கேள்வி கேட்டு தொலைச்சு எடுக்கிறாங்க. இங்க எல்லாருமே நீங்க ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் தான் எல்லாரையும் சமாதானப்படுத்தி உங்களை வர வச்சேன். கடைசியில நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. சம்மந்தியம்மா, அருவி நான் எடுத்து வளர்த்த பொண்ணுங்கிறதுனால சிவசங்கரி கொஞ்சம் கொஞ்சமா அருவி மேல பாசத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டா. ஏற்கனவே சிவசங்கரிக்கு அருவி தானே ரத்தம் கொடுத்து காப்பாத்தினா. அந்த நன்றி உணர்ச்சியும் சிவசங்கரி கிட்ட இருக்கு. அதனாலதான் அருவியை வந்து கல்யாண கோலத்துல பார்க்கணும்னு அவ ஆசைப்பட்டிருக்கா. இப்படிலாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனா அவ தான் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சு என் மனசை மாத்தி இப்படி ஒரு காரியத்தை பண்ண வச்சிட்டா. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சம்மந்தியம்மா. மன்னிப்பு கேட்கறதுனால என்னங்க ஆக போகுது? இப்போ நீங்க எங்களோட சம்மந்தி, மன்னிப்பு கேட்க வச்சு அவமானப்படுத்தணும்னு எனக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு இந்த மாதிரி தர்ம சங்கடத்துல என்ன மாட்டி விடாதீங்க. இனிமேலாவது கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்க சம்மந்தியம்மா. நீ இப்படித்தான் சரஸ்வதி. அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்பாரு, நீ சாதாரணமா மன்னிச்சு விட்டுருவ. உன்னால திருத்தவே முடியாது. என்னமோ பண்ணு. அப்படியெல்லாம் பேசாதீங்க. என்ன இருந்தாலும் அவர் அருவியோட அப்பா, அருவி நம்ம மருமக. அவருக்காக இல்லைனாலும் அருவிக்காக அவரை மன்னிச்சுதாங்க ஆகணும். இப்பதான் அருவியோட அப்பா சந்தோஷப்படுற மாதிரி நல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும். அதுக்குள்ள அருவியை சங்கடப்படுத்த கூடாதுங்க. ஷோ, உன்னை சத்தியமா திருத்தவே முடியாது சரஸ்வதி. இந்த பார், எல்லார்கிட்டையும் நீ நல்ல பேர் எடுக்கணும்னு நினைச்சா கடைசியில நாம தான் ஏமாந்து போய் நிக்கணும். என்னமோ பண்ணு போ. அச்சோ. சிவசங்கரியால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எனக்கும் என் அப்பாக்கும் கெட்ட பேர் வந்தாலும் சரஸ்வதி அத்தை அதை ஈஸியா கடந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்ல, மத்தவங்க எங்க மேல பழி போடுறதுல இருந்து எங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவ்ளோ பெரிய மனசு யாருக்குமே வராது. உண்மையாவே இவங்க என்னோட அம்மா தான். புகழுக்கு 7 வாட்டி கால் பண்ணிருக்காரு. ஆனா புகழ் கால் அட்டன் பண்ணாம அவரை இன்சல்ட் பண்ணிருக்காரு.